அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து ஈரான் உடனடியாகவே வெளியேறிவிட்டது. அடுத்த கட்டம் இந்த பகுதியில என்ன நடக்க போகுது? கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பரஸ்பர தாக்குதல்களை இரு நாடுகளும் நிகழ்த்தி கொண்டிருந்தது. எந்த நாடும் விட்டுக் கொடுக்க இல்லை. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர தாக்குதல்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சிங்கப்பூர் கொடியோட ஒரு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையில ஈரானினுடைய அறிவுறுத்தல்களையும் மீறி அவர்கள் குறிப்பிட்ட பாதையை தவிர்த்து வேறொரு பாதையினூடாக நகர்ந்த போது அந்த கப்பல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதைத் தொடர்ந்தே பரஸ்பர தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது. பேச்சுவார்த்தைகள்ல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி இரு நாடுகளுமே குற்றம் சாட்டி இருந்தது. இந்த நிலைமையில இப்ப ஈரான் மிகப்பெரிய ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்குது. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து முற்றுமுழுதாக விலகி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது இப்ப உலகத்தில மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்குது. பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையில நடைபெறுவதாக குறிப்பிட்ட போது உலகம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டது. ஏனென்றா இந்த பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து எண்ணெய் பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கப் போகின்றது என்று உலகம் நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலைமையில தற்போது ஈரானினுடைய இந்த முக்கியமான அறிவிப்பு உலகத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியில வந்தது சரியா தவறா என்று இப்போ உலகம் மிகப்பெரிய வாதத்துக்குள்ள வந்திருக்குது. ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியில வந்தது தவறு என்று பலர் குற்றம் சாட்டினாலும் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியில் வந்தது சரி என்று பல காரணங்களை சொல்லி இருக்குது. அந்த காரணங்கள் என்ன, ஏன் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் வெளியில வந்தது, இதனால் உலகத்தில ஏற்பட போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரே, அவர் இப்ப ஈரான் மீதான தாக்குதல்களை தன்னிச்சையாக முடிவெடுத்து தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான மிகப்பெரிய தடை ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறார். முக்கியமான தடை. இதை மீறி அவர் பெரிய அளவில் இந்த ஈரான் தொடர்பான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. கடந்த சில நாட்கள் இவர் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கே இப்பொழுது அமெரிக்காவில் எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்குது. இவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். இந்த தாக்குதல்களை அவரால் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன இடத்துல அவர் இந்த தாக்குதல்களை நடத்தியது சென்காம் தான் இல்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இதிலிருந்து விடுபடுவதற்கு எத்தனிக்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது. அந்த பிரச்சனை என்ன, ஏன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியால இந்த யுத்தத்தை கொண்டு செல்ல முடியாது, அவர் தன்னிச்சையாக ஏன் முடிவெடுக்க முடியாது, அப்படி முடிவெடுத்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தலாம் தானே என்று கேட்டீங்கன்னு சொன்னா இந்த காணொலியை விரிவா பாருங்க. இதுல அதற்கான மிக முக்கியமான விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப ஈரான்ல என்ன நடந்து கொண்டிருக்குது, இந்த பேச்சுவார்த்தையில இருந்து ஈரான் வெளியேறியதால என்ன நடக்க போகுது, அமெரிக்க அதிபர் என்ன செய்ய போறார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவதற்கு எதிர்வரும் காலங்களில் எப்படியான தடைகளை சந்திக்க போறார், தாக்குதலை நடத்தலாமா முடியாதா என்ற பல விஷயங்களுக்கான விடைகள் இந்த காணொலியில உங்களுக்காக காத்திருக்கு. ஆகவே காணொலியை தொடர்ச்சியா பாருங்க, காணொலியை ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்ல, புதுசா இன்றைக்கு தான் நீங்க அந்த காணொலியை பாக்குறீங்கன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய மிக முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் காணொலிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க, விரிவா இந்த காணொலியை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ட்ராம். இது உலக விவர செய்தி தொகுப்பு. சரி, இப்ப ஈரான் எதற்காக இந்த பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து வெளியில வந்தது? ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடங்கிய தாக்குதல்கள் கடந்த 3 மாதமாக மிக பாரிய அளவில் நடத்தப்பட்டது. இதன் போது ஈரான் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்தித்தது என்று சொல்லலாம். ஆனாலும் விட்டுக் கொடுக்க இல்லை. அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. அமெரிக்காவுக்கு எதிராக மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு எதிராகவும் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. எந்த விதத்திலும் விட்டுக் கொடுப்புகளை ஈரான் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில இப்ப அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பை விடுத்தது. அந்த அழைப்பை ஏற்று ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில பங்கு கொண்டது. இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய முதலாவது கட்டமாக பாகிஸ்தானில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையும் குழப்பத்தில் முடிவடைந்து பின்னர் பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தோடு மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகள்ல பங்கு கொள்ள தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில இடம்பெற்றது. இதன் போது ஒரு ஒப்பந்தத்தில இரு நாடுகளும் கைச்சாத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தில குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 14 விடயங்கள் மிக முக்கியமானவை. அவற்றில் முதன்மையானது ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் அனைத்து முனைகளிலும் அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்படணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் இதையும் மீறி லெபனான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்ததன் ஊடாக இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு இழுபறை நிலை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இப்ப இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதாக கூறியதன் பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்துல நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா திடீரென்று இந்த பேச்சுவார்த்தையில் இருந்துதான் ஈரான்
வெளியேறியிருப்பதாக அறிவிச்சிருக்கு. இது இப்ப உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் வெளியேறுவதற்கு என்ன காரணமாக அமைந்தது? இந்த பேச்சுவார்த்தையில நான் சொன்னதானே 14 விஷயங்கள் இருக்குண்டு. அந்த 14 விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விடயம்னு பாத்தீங்கன்னா ஹார்முஸ் நீரிணை. இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விடயம். ஹார்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு ஈரானுக்கு தான் சொந்தமானது என்று ஈரான் இதுல குறிப்பிட்டிருக்குது. ஈரானுக்கு சொந்தமான கடற்பகுதி தான் ஹார்முஸ் நீரிணை. இதனூடாக பயணிக்கின்ற கப்பல்களை ஈரானே வழி நடத்தும் என்று இதுல கேட்டுக்கொண்டிருக்கு. அதை ஏற்றுக்கொண்டுதான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு சென்றது. ஆனாலும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில இப்ப ஏற்கனவே இந்த பகுதியில ஓமான் வளைகுடா பகுதியில சிக்கிக் கொண்டிருக்கின்ற கப்பல்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக வெளியேற தொடங்கி இருக்குது இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர். ஆனாலும் இந்த வெளியேறுகின்ற கப்பல்களாக இருந்தாலும் அல்லது உள்ளே வருகின்ற கப்பல்களாக இருந்தாலும் அது ஈரானினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமையவே செயற்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அது இந்த ஒப்பந்தத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டே அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கும் வந்தது. ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பல் ஹார்முஸ் நீரிணையூடாக பயணிக்குது. இதன் போது ஈரான் இந்த கப்பலுக்கு நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுது. இதனூடாக பயணிக்க வேண்டாம், நீங்கள் இந்த பாதையினூடாக பயணிங்க, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலும் இந்த சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பல் அதையும் மீறி வேறு பாதையால நகர தொடங்க ஈரானினுடைய ஒரு ட்ரோன் ஆளில்லாத விமானம் அந்த கப்பலின் மீது என்ஜின் பகுதியில தாக்குதலை நிகழ்த்துது. இதனால அந்த கப்பல் போக்குவரத்தில் ஈடுபட முடியாமல் அந்த இடத்திலேயே தரிச்சு நிக்குது. ஆனால் இந்த தாக்குதல்ல எவருக்குமே காயங்களோ அல்லது உயிர் சேதங்களோ ஏற்பட இல்லை என்றது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பாதுகாப்பான கப்பலை இடைமறிப்பதற்கான தாக்குதலை ஈரானினுடைய IRGC படைப்பிரிவு மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்துதான் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது. ஆனால் இதற்கு முன்னதாகவே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் சரியான முடிவுகளை எடுக்க இல்லை என்று சொன்னால், இந்த சரியான முடிவுகள் என்று சொல்வது அமெரிக்காவிற்கு சார்பான முடிவுகளை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஈரானுக்கு மிகப்பெரிய தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம். இதில் அவர் மிக உச்சகட்டமாக சொன்ன இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இது தொடர்பாக அமெரிக்காவுக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. ஈரான் என்ற நாடே இருக்காது என்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இப்படி அவர் பல முறை பேசியிருந்தாலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் எதிர் நாடுகளை நிச்சயமாக கோபத்துக்குள்ளாக்கும் என்றது உண்மை. இந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்தியது யுத்த நிறுத்த மீறல் என்று சொல்லி இதற்கு எதிரான பதில் தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மீது நிகழ்த்தியது. ஈரானினுடைய கடற்கரை பகுதிகளில் இருந்த ஈரானுடைய முக்கியமான ராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் இதைத் தொடர்ந்து ஈரான் சும்மா இருக்க இல்லை. ஈரான் வளைகுடா பகுதியில் இருந்த மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகள் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை நிகழ்த்தியது. இதுல மிகப்பெரிய பேரழிவுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு என்றது உண்மை. இதன் பின்னர் தான் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 4 நாட்கள் இடம்பெற்றது. அதுக்கு பிறகு ஈரான் சொல்லியிருக்கு இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக விலகிக் கொள்றோம், இந்த ஒப்பந்தத்திலிருந்து முற்றுமுழுதாக விலகிக் கொள்றோம் என்று சொல்லி இப்ப ஈரான் அறிவிச்சிருக்குது. இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான காய் நகர்த்தல்கள் எல்லாம் நடக்குது. மிக ரகசியமான முறையில இந்த பேச்சுவார்த்தையில ஈரானை ஒரு கையொப்பமிட வைத்துவிட்டு இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டு ஈரானை குற்றஞ்சாட்டி ஈரான் மீது தாக்குதல்களை தொடுப்பதற்கோ அல்லது ஈரானை ஒரு வகையில கட்டுப்படுத்துவதற்கோ அமெரிக்கா முயற்சிக்கின்றது என்று குற்றஞ்சாட்டி இருக்கிறது ஈரான். இதைத் தொடர்ந்துதான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முற்றுமுழுதாக வெளியேறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு பேச்சுவார்த்தையில பங்கு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக ஈரான் மீது மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை வெளியிடுவது ஈரானுக்கு பிடிக்க இல்லை. அப்படி அச்சுறுத்தல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது பொருத்தமற்றது என்றும், அதே நேரம் ஈரான் மீது தொடர்ச்சியாக அமெரிக்க விமானங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் பங்கு கொள்வது பொருத்தமற்றது என்றும் சொல்லித்தான் இப்ப பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஈரான் வெளியே வந்திருக்கிறது. இது ஈரானை விட அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாதிப்பான ஒரு நிலைமை என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். பலர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றாலும் அதுதான் உண்மை. என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா, நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இப்ப இந்த பிரச்சனையில மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் எழ தொடங்கி இருக்குது. என்ன நடந்ததுன்னா, அண்மையில அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ்ல, அதாவது வெள்ளை மாளிகையில ஒரு வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. தொடர்ச்சியாக பல வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தன கடந்த சில மாதங்களாக. என்ன வாக்கெடுப்புன்னு சொன்னால்,
அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கான கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான ஒரு வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சியால, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கட்சியால இந்த வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு கொண்டு வந்த நிலைமையில பல வாக்கெடுப்புகள் அமெரிக்காவினுடைய பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சார்பாகவே முடிவுகள் வந்திருந்தன. எனினும் இப்பொழுது இறுதியாக நடந்த இந்த வாக்கெடுப்பில இவர் தோல்வி அடைந்திருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். தோல்வி அடைந்தது மட்டுமில்லாமல் இவருடைய கட்சிக்குள்ள இருந்து 4 உறுப்பினர்கள் இவருக்கு எதிராக வாக்களித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 4 பேரும் தோல்வி அடைந்தவர்கள், தன்னுடைய வேலையை இன்னும் சிக்கலாக்கி இருக்கிறார்கள். வடிவா இதை குறிச்சு கொள்ளுங்க. அவர் சொன்னது என்னன்னா, தன்னுடைய வேலையை இன்னும் சிக்கலாக்கி இருக்கிறார்கள் என்றா, ஏற்கனவே அவர் சிக்கலுக்குள்ளதான் இருக்கிறார் என்றத மறைமுகமா சொல்லி இருக்கிறார் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த 4 பேரும் இவருக்கு எதிராக வாக்களித்ததன் ஊடாக அவர்கள் தன்னுடைய வேலையை இன்னும் சிக்கலாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நிகழ்த்த முடியாது என்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. செனட் சபையில கொண்டு வரப்பட்ட வாக்கெடுப்பில அமெரிக்காவினுடைய பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக தன்னிச்சையாக முடிவெடுத்து இங்க ஒரு யுத்தத்தை நிகழ்த்த முடியாது. அந்த யுத்தத்தை நடத்தணும் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட வேணும். அப்பதான் இந்த தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்த முடியும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ள வந்திருக்கிறார். கடந்த 4 நாட்களாக நிகழ்த்தப்பட்ட ஈரான் மீதான தாக்குதல்களுக்கும் இப்பொழுது ட்ரம்புக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்திருக்குது. இந்த தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கக்கூடாது, அனுமதி பெறாமல் இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த தாக்குதல்களை சென்காம் தான் முடிவெடுத்து நிகழ்த்தியது. சென்காம் என்றது சென்ட்ரல் கமாண்ட், யுஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்ட், மத்திய கட்டளையகம் முடிவெடுத்துதான் இந்த தாக்குதல்களை நிகழ்த்தியது. இதற்கும் தனக்கும் பொறுப்பில்லை என்ற மாதிரி அவர் நழுவல் போக்குல ஒரு கதையை சொல்லியிருந்தார். ஆனால் இங்க ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, இந்த சென்காமையும் கட்டுப்படுத்துறது யாருண்டா அமெரிக்காவினுடைய அதிபர் தான். ஆகவே இந்த தாக்குதல்களை வழி நடத்தி இருப்பது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்றது அமெரிக்காவுக்கே தெரியும். ஆகவே இதுல மிகப்பெரிய சிக்கல்கள் அவருக்கு எழுந்திருக்குது. எதிர்காலத்தில் இவர் என்ன செய்ய போறார் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய அதிபர் நெத்தன்யாகு அவர்களுக்கும் ஒரு விஷயம், இந்த 2 பேருக்கும் ஒரு விஷயம் இருக்கு. எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு தேர்தலை சந்திக்க போகின்றார்கள். இந்த தேர்தலில் இருவருமே தாங்கள் வெற்றி பெறணும் என்றா இந்த யுத்தத்தில தாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேணும், அல்லது ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள போய் இந்த பேச்சுவார்த்தையில தங்களுடைய எதிரி நாடான ஈரானை வீழ்த்தி விட்டதாக காட்டணும். இந்த 2மே இப்ப நடந்த பாடில்லை. ஈரான் மிக வீரியத்தோடு நிற்கின்றது. ஈரான் முன்பு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில இருந்ததை விட இப்ப மிக விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. ஏன், என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, இப்பொழுது வளைகுடாவில் இருக்கின்ற பல நாடுகள் கூட ரகசியமாக ஈரானோடு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட தொடங்கி இருக்கு. என்ன பேச்சுவார்த்தைகள் என்றா, வளைகுடா நாடுகள் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தா ஒரு பலமாக இருப்போம், இந்த பகுதியில எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் இடம்பெறாதுன்னு சொல்லி இப்ப ரகசிய பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட தொடங்கி இருக்கிற ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்கா வளைகுடா நாடுகள்ல நின்று நிலைக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ள அமெரிக்காவை கொண்டு வந்துட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதனால் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளையும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளையும் முகம் கொடுத்து கொண்டு இந்த யுத்தத்தை அவர் எப்படி தொடர்ச்சியாக கொண்டு நடத்த போறார் என்ற கேள்வி உலகத்தில் எழத் தொடங்கி இருக்குது. ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை விட்டு வெளியில வந்துட்டது. அடிக்கிறதுண்டா அடியுங்க, நாங்களும் அதுக்கு தயாரா இருக்கிறோம், நாங்களும் மிக பாரிய அளவில் தாக்குதல்களை நடத்துவோம் சொல்லி இப்ப IRGC அறிவிச்சிருக்குது. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய நிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் தாக்குவோம், அழிப்போம் என்று அதுக்கு சாம்பிளாகவே கடந்த 4 நாட்களாக தாக்குதல்களை கூட நிகழ்த்தி இருக்குது. ஆகவே முன்பு முடிவெடுத்ததை விட ஈரான் இப்ப மிக பலத்தோடு மிக விரைவாக முடிவெடுக்குது. பேச்சுவார்த்தையிலிருந்து சிம்பிளா வெளியில வருதுண்டா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் பின்னுக்கு இருக்கு என்றது நாங்கள் கவனிக்க வேண்டியது. ஈரான் இப்ப மிக ஒரு பலத்தோட இருக்கு என்றதுதான் அந்த விஷயம். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ள இல்லை என்றாலும் சரி, இதுதான் இப்ப வளைகுடா பகுதியில இருக்கிற பிரச்சனை. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டுதான் அமெரிக்காவினுடைய முன்னைய அதிபர்கள் ஈரான் மீது நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்தவில்லை. கடந்த 40 வருடங்களாக அவர்கள் தயங்கியது இதற்காகத்தான். ஆனால் இதையெல்லாம் கைவிட்டு நான் முடிப்பேன், நான் அடிப்பேன், எல்லாத்தையும் அழிப்பேன் என்று புறப்பட்ட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டியிருக்கிறார். அவற்றை அரசியல் எதிர்காலமே அமெரிக்காவில அஸ்தமித்து போகக்கூடிய ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கு. இதை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ள இல்லை என்றாலும் சரி, இதுதான் நிகழப்போகுது. பொறுத்திருந்து பாருங்கள்.
இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக அறிஞ்சு கொள்றதுக்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்ல, காணொலியை இதுவரை நேரம் பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகள். மேலும் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு நாளை மாலை இதே நேரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.